இப்போ இதில் வந்து அதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த ப்ரான் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 4 தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சதை அப்படியே போட்டு அதையும் வந்து நம்ம கிளறி விடணும். இப்போ நல்லா தக்காளி போட்டுட்டு எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க சேர்த்து. இப்போ இதில் வந்து தீ நல்லா வச்சு கொடுங்க. ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வேகணும், வெந்து இதோட செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொதிக்கட்டும், தக்காளி வேகணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேக வைங்க.